அஸ்ஸலாமு அலைக்கும். பேசுறது வழங்குதா? நான் பேசுறது கேக்குதா? ரிசானா இருக்கீங்க? ரிசானா நான் பேசுறது தெளிவா வழங்குதா?
நான் பேசுறது தெளிவா வழங்குதாமா? ஓ சார் கேக்குது. ஓகே. இரவு இந்த இளம் குழந்தை பருவத்தில் இருக்கின்ற சில இயல்புகள் அல்லது தன்மைகள் தொடர்பாக பார்த்தோம். அதோட அவரோட லிங்க்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் சரிதானே, கேம்பஸ்ல அந்த லிங்க்ல ஏதோ ஒரு ப்ராப்ளத்தால அது அப்படியோ நின்றுட்டது. நான் பிறகு கோல் எடுத்தேன். அது மிச்சம் ஒரு 10-15 நிமிஷம் தானே, அப்போ அதோட முடிச்சிருவோம்னு சொல்லித்தான் அது இது பாட்டுட்டு நாங்க இந்த இளங்குழந்தை பருவத்தினுடைய இயல்புகள் அல்லது அந்த விஷயங்கள் தொடர்பாக இந்த உடல் வளர்ச்சி எப்படி இருக்கும், மன வளர்ச்சி எப்படி இருக்கும், சமூக வளர்ச்சி, அறிவுத்திறன் வளர்ச்சி எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அதுலேயும் குறிப்பாக இந்த மன வளர்ச்சியை நாங்கள் மேம்படுத்துறதுக்கு எப்படியான சில செயற்பாடுகளை செய்யலாம்னு நீங்க சில விஷயங்களை சொன்னீங்க. அதே மாதிரி இந்த அறிவுத்திறன் வளர்ச்சி, இந்த சமூக வளர்ச்சிகள் எல்லாம் எப்படி செய்யலாம்ங்கிறதுல நாங்க இரவு பார்த்தோம். அப்படித்தானே? அதோடனே நாங்க முடிச்சு கொண்டோம். அப்படியா இல்லையா? சார் அதோட நாங்க இரவு முடிச்சோம். அப்படித்தானே? இந்த விஷயத்தோட இரவு இந்த லிங்க் அப்படி இல்லாம போய் ஓகே. அடுத்தது நாங்க பார்த்தது இந்த பிள்ளை பருவம். நாங்க அதுல மிக முக்கியமான 9 காலகட்டங்கள் அல்லது பருவங்கள் என்று நாங்க பார்த்திருக்கிறோம். அப்படி பார்த்தோமா? ஞாபகப்படுத்தீங்களா? அதாவது இந்த பிள்ளையினுடைய அல்லது மனிதனுடைய இந்த வீழ்ச்சி பருவங்கள் என்று 9 பருவங்கள் இருக்கிறது என்று நாங்க பார்த்தோம். அப்படி பார்த்தோமா? பார்த்தோம் சார். அந்த 9 பருவங்கள்ல மிக முக்கியமான சில பருவங்களுடைய இயல்புகள், தன்மைகள் தொடர்பாக நாங்க கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும் என்கிற விஷயத்திலான் நாங்க இப்படி இப்ப அந்த பருவ இந்த வளர்ச்சி நிலைமைகள் தொடர்பாக 9 பருவங்களை பிரிச்சு சொன்னவர் யாருன்னு சொல்லாம உங்களுக்கு இரவு நான் சொன்னேன். ஆறு இந்த மனிதன் இந்த வளர்ச்சி விருத்தி பருவங்கள் 9 என்று பிரிச்சு சொன்னவர் ஹார்லக் சொன்னான். அப்படியா? ஹார்லக் என்பவர் தானே? ஹார்லக் என்பவர் தான் இந்த பருவங்களை 9 பருவங்களாக பிரிச்சு சொல்லி இருக்கிறார். அதுல ஒரு பருவம் கரு வளர்வு பருவம் என்று நாம சொன்னோம். 2வது சிசு பருவம் என்று சொன்னோம். 3வது தவள் நடை பருவம் என்று சொன்னோம். 4வது இளங்குழந்தை பருவம் என்று சொன்னோம். 5வது பிள்ளை பருவம். 6வது குமரப்பருவம் அடலசன். 7வது வயது வந்தோர் பருவம். 8வது நடுவயது பருவம். 9 முதிர் பருவம். இதுல இந்த இளங்குழந்தை பருவத்தில பிள்ளைகளுடைய தன்மைகள், இயல்புகள் அல்லது உடல் வளர்ச்சி, மனவளர்ச்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, அறிவுத்திறன் வளர்ச்சி போன்றவைகள் எப்படி இருக்கும்னு நாங்க பார்த்தோம். இப்ப இந்த பிள்ளை பருவம் என்பதும் மிக முக்கியமான ஒரு பருவம். இந்த இளங்குழந்தை பருவம்ங்கிறது ஏர்லி சைல்ட்ஹுட் என்று சொல்றது 3 வயதிலிருந்து 6 வயது வரையான காலப்பகுதி நாங்க சொன்னோம்.
அந்த காலப்பகுதி எங்கட ப்ரீ ஸ்கூலுடைய காலப்பகுதி. அப்ப அந்த காலப்பகுதியில ஒரு பிள்ளையுடைய வளர்ச்சி விருத்தி, அந்த பிள்ளையுடைய உளவியல் சார்ந்த விஷயங்களை மேம்படுத்துறதுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அதை நாங்க பார்த்தோம். அடுத்தது இந்த பிள்ளை பருவம், லேட் சைல்ட்ஹுட்ங்கிறது 7 வயதிலிருந்து 12 வயது வரையான காலப்பகுதி சொல்றாங்க. கிட்டத்தட்ட இது என்ன பருவம் என்று சொல்லலாமா? பாடசாலையை பொறுத்தவரையில என்ன என்ன பகுதி இது இருக்கீங்களா? இந்த பிள்ளை பருவம் என்று சொல்ற பருவம் பாடசாலையில இந்த பருவத்தை அடிப்படையாக கொண்டது. நான் பேசுறது தெளிவா வழங்குதா? கேக்குது. பாடசாலையில பிரைமரி, குறிப்பாக பிரைமரி காலப்பகுதி தான். இதுல கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு போனாலும் பிரைமரி காலப்பகுதியை தான் இவர் இந்த பிள்ளை பருவம் என்று சொல்றார். ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சி பருவங்கள்ல மிக முக்கியமான ஒரு பருவம் தான் இந்த பிள்ளை பருவம் என்று சொல்ற பருவமும். அப்ப இந்த காலப்பகுதியில அப்ப இது நாங்க 6 வயது தொடக்கம் அல்லது 7 வயது தொடக்கம் 12 வயது வரை சொல்றாங்க. இந்த காலப்பகுதியில இந்த பிள்ளையினுடைய உடல் வளர்ச்சி எப்படி இருக்கும், இந்த வளர்ச்சி மன வளர்ச்சி சார்ந்த வளர்ச்சி எப்படி இருக்கும், சமூக வளர்ச்சி, ஆளுமை வளர்ச்சி, அதே போல சுய மேலாண்மை வளர்ச்சிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. செல்ஃப் டெவலப்மெண்ட் அல்லது செல்ஃப் கன்செப்ட் டெவலப்மெண்ட் தான் அது. சுய எண்ணக்கரு விருத்தி அடைகின்ற விஷயம். அப்ப இதுல நீங்க சொல்லுங்க, இந்த பிள்ளை பருவத்தில் இருக்கிற பிள்ளையினுடைய உடல் வளர்ச்சி எப்படி இருக்கு? என்ன சொல்லலாம்? பிள்ளை பருவ காலத்துல இந்த பிள்ளையினுடைய உடல் வளர்ச்சி எப்படி இருக்கும்? அதாவது நீங்க ஒரு பிரைமரி பிள்ளைய நீங்க யோசிச்சா சரி, என்ன சொல்லலாம்? இப்ப நீங்க பாருங்க, இந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி, உடல் வளர்ச்சிங்கிற விஷயத்துல மிக சின்ன அந்த பிறந்ததுல இருந்து அந்த குறிப்பிட்ட கொஞ்சம் காலத்துக்கு கொஞ்சம் வேகமாக என்ன செய்யும் அமைச்சினால் பிள்ளை வளர்ச்சி அடையும் உடல். ஆனால் இந்த பருவத்தை பொறுத்த வரையில பாத்தீங்கன்னா திரும்ப அந்த கட்டிடமை பருவத்திலையும் கொஞ்சம் வேகமாக பிள்ளையோட உடல் வளர்ச்சி அடைகிறத பார்க்கலாம் நீங்க. ஆனா இந்த பருவத்தில உடல் வளர்ச்சி அடையும், ஆனால் ஒரு சீரான வேகத்தில வளர்ச்சி அடைகிறத பார்க்கலாம். அது ஒரு ஃபாஸ்டாக என்ன செய்ய மாட்டான்னுச்சுன்னா போக மாட்டான். சீரான ஒரு மிதமான ஒரு விதத்தினால் இந்த பிள்ளைகளுடைய உடல் வளர்ச்சி அடைகிறது நாங்க பார்க்கலாம். அதே டைம்ல இந்த காலப்பகுதியில உடல் சார்ந்த பல திறன்களை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதை நாங்க பார்க்கலாம். உடல் சார்ந்த திறன்கள், உதாரணமாக பேச்சு திறன்ல முன்னேற்றம் அந்த பிள்ளைகள் அடையும். அப்ப அது ஒரு பேச்சு விருத்தி அடைகின்ற முக்கியமான ஒரு காலப்பகுதியாக அது இருக்கிறத பார்க்கலாம். நிறைய கன்செப்டுகள்,
நிறைய சொற்கள், அதுக்குரிய விளக்கங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு தெரிய வரும். அதே நேரம் மனவெழுச்சி, இந்த மனவெழுச்சியை பொறுத்த வரையில ஏனையவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப தங்களுடைய மனவெழுச்சியை வெளிப்படுத்துகின்ற அந்த தன்மை இந்த பிள்ளைகள்கிட்ட வளர்ந்திருக்கும் ஓரளவு. அத குறிப்பாக இந்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள் அவர்களுக்கு ஏற்றவாறு தந்த மனவெழுச்சிகளை வெளிப்படுத்துகின்ற அந்த தன்மையை இந்த பிள்ளைகிட்ட நாங்க பார்க்கலாம். அப்ப இந்த மனவெழுச்சி சமூக நியமங்களுக்கு ஏற்ப ஓரளவு வெளிப்படுகின்ற தன்மையை நாங்க இந்த பிள்ளைகள்கிட்ட காணக்கூடியதாக இருக்கும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அதே நேரம் இந்த பிள்ளை பருவ பிள்ளைகள்கிட்ட இருக்கின்ற சமூக வளர்ச்சியை பொறுத்தவரையில இந்த கால பகுதியில கொஞ்சம் இந்த பியோ குரூப் சொல்ற நாங்க ஒத்த வயதுடையவர்களுடைய ஆதிக்கம் இவர்கள்ட்ட இருக்கும். ஆகவே இப்ப வகுப்புல இருக்கிற பிள்ளைகளை நீங்க பாத்தீங்களான்னு சொன்னால் அது ஆண் பிள்ளையாகவும் இருக்கும், பெண் பிள்ளையாகவும் இருக்கும். ஆனா இந்த பிள்ளைகள் ஏதாவது ஒரு நட்பு வட்டத்தோட சேர்ந்ததாக இருக்கிறத பார்க்கலாம். அதான் நீங்க பாருங்க, ஒரே வகுப்பறையில இந்த பிள்ளைகள் இருந்தாலும் அந்த வகுப்பறைக்குள்ள தனித்தனி அந்த குரூப்பா இயங்குறத நீங்க பாக்கலாம். அப்படி ஒரு 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 கூட்டம் கூட்டமாக ஒரு அந்த மிக பீக் லெவல்ல இருக்கிற சில நண்பர்கள் வட்டம் அப்படி இருக்கிறத நீங்க அவதானிக்கலாம். அப்ப நண்பர்களோட ஏனைய சமூகத்தில் இருக்கிறவர்களோட அந்த உறவ நிலையை பலப்படுத்துகின்ற ஒரு தன்மை அல்லது அந்த நிலைமை இந்த வயது பருவத்தில் இருக்கும். அப்ப இந்த நட்பு குழுக்களோட சேர்ந்து இந்த சமூக சார்ந்த அல்லது சமூக இந்த இயங்கியலுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு ஒரு தன்மை இந்த காலத்திலே உங்கள்கிட்ட வளர்ச்சி அடையத பார்க்கலாம். அதே டைம்ல குழுவாக விளையாடுறது, தங்களுக்கு பிடித்த விளையாட்டுக்களை குழுவாக ஈடுபடுறது, அந்த தன்மைகளையும் அவதானிக்கலாம். அது கிரிக்கெட் ஆயிருக்கலாம், ஃபுட்பால் ஆயிருக்கலாம், அல்லது பெண் பிள்ளைகள் வேறு வேறு விளையாட்டுக்கள்ல குழுவாக சேர்ந்து ஈடுபடுற அந்த தன்மைகள் இருக்கும். அதுல குறிப்பாக தங்களோட உள திருப்தி அல்லது மன திருப்தி அவங்க என்ன பெறுறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். அதே நேரம் இந்த விளையாட்டு, இந்த இப்படியான விஷயங்கள்ல போட்டி நிகழ்ச்சிகள் அதுகள்ல ஈடுபடுறதால பரிசு கிடைக்கிறது, பெரியவர்களுடைய பாராட்டு கிடைக்கிறது, அந்த விஷயமும் இவர்கள் அதுல உந்துகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அதே போல இவர்கள் மூத்தவர்களோடையும் தான், ஆசிரியர்களோடையும் தான், ஏனையவர்களோடையும் தான் ஓரளவும் நல்ல முறையில உறவு வைத்துக் கொள்ளுகின்ற பழகுகின்ற அந்த தன்மையை கொண்டிருக்கிறதையும் நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இப்படியான சமூக வளர்ச்சி சார்ந்த தன்மைகளை நாங்கள் இந்த பிள்ளைகள்கிட்ட அவதானிக்கலாம் இந்த காலப்பகுதியில். அதே போல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஆளுமை வளர்ச்சி. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த பிள்ளை பருவம், அதாவது 6 தொடக்கம் 12 வயது வரையான இந்த காலப்பகுதியில் இருக்கிற பிள்ளைகிட்ட, பிரைமரி பிள்ளைன்னு நீங்க நினைச்சுக்கோங்க, எப்படியான பர்சனாலிட்டி டெவலப் அடைஞ்சிருக்கும், ஆளுமைகள், எப்படியான ஆளுமையான தன்மைகள் இந்த பிள்ளைகிட்ட இருக்குன்னு சொல்லுங்க. என்ன
என்ன சொல்லலாம்? எப்படியான பர்சனாலிட்டி ஆளுமை பண்புகள் இந்த பிள்ளைகிட்ட இருக்கும்? நான் பேசுறது வழங்குதா? சரி, ஓம் சார் கேக்குது சார். எப்படியான ஆளுமை பண்புகளை நாங்க இந்த பிள்ளைகள்கிட்ட அவதானிக்கலாம்? ஒரு 12 வயது வரையான காலப்பகுதியில் இருக்கிற பிள்ளைகள் 6 தொடக்கம். ஆளுமை என்றால் என்னன்னு சொல்லலாம். அப்படி படிச்சிட்டீங்களா நீங்க? ஆளுமை என்றால் என்னன்னு அதுவும் சைக்காலஜியில் ஒரு விஷயம். ஆளுமை ஆளுமைன்னு நீங்க படிச்சிருக்கீங்களா அதுக்கு முன்ன? பர்சனாலிட்டி என்ன படிச்சிருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கு அந்த எபெக்ஸ் கேம்பஸால சொல்லிக்காங்களா இந்த எந்த ஒரு சத்தமும் போடாம இருக்கணும் எப்படியாது? என்ன ஷிஃப்னா ஆளுமைன்னு படிச்சிருக்கீங்களாமா இதுக்கு முன்ன? அதாவது இந்த கோர்ஸ்ல சைக்காலஜில ஏதாவது ஒண்ணுல நீங்க பர்சனாலிட்டி ஆளுமைன்னு படிச்சிருக்கீங்களா? ஆளுமை தொடர்பான பல்வேறு கோட்பாடுகள் ஆளுமை சார் அந்த வரைவிலக்கணம் மட்டும் அப்படி சொல்லி தந்தீர. அவர் ஆளுமை சம்பந்தமாக டீப்பா படிக்கல இல்ல அப்படியா? சார். என்ன பாடத்துல நீங்க ஓ வரைய சார். பாத்தீங்க? ஆளுமைங்கிற வரைவிலக்கணம் என்னத்துல பாத்தீங்க? விளங்கல. அங்க கதைச்சிருக்கீங்களா இங்க கதைக்கீங்களா? ரிசானா ஆளுமைன்னு படிச்சீங்களா நீங்க? என்ன ஓகே நாங்க வரைவிலக்கணம் படிச்சிருக்கிற சார் எதுல ஞாபகம் இல்ல. விளங்கல. ஆளுமைன்னு சொன்னா வரைவிலக்கணம் சார் இடையில கேட்டாரு, எந்த சப்ஜெக்ட்ல ஞாபகம் இல்ல. சரி, ஓகே ஓகே விடுங்க. அப்ப நம்ம பர்சனாலிட்டிய இதுல இருக்கு நமக்கு ஒரு தலைப்பு அது ஒன்று படிக்கலாம் இருக்கட்டும். பர்சனாலிட்டி ஓ சார். அந்த ஆளுமை வளர்ச்சிங்கிற விஷயத்துல ஆளுமையில பண்பு கூறுகள் என்று நாங்க நிறைய சொல்லலாம். ஒருவருக்கு இருக்கின்ற மொழியாற்றல் ஒரு ஆளுமையினுடைய ஒரு பண்பு கூறு. அவருடைய தலைமைத்துவ ஆற்றல் ஆளுமையினுடைய ஒரு பண்பு கூறு. ஒருவருடைய இப்ப முன்னின்று கொண்ட செயற்படுத்துறது ஆளுமையிலேய ஒரு பண்பு கூறு. முடிவெடுக்கின்ற திறன் அவர்கிட்ட இருக்கிறது ஒரு ஆளுமையிலேய ஒரு பண்பு கூறு. பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு திறன் என்பது ஆளுமையின் பண்பு கூறு. இப்படி பல விடயங்கள் இருக்கும். அதாவது ஆளுமை என்பதை சரியாக வரையறுத்து கூற முடியாத அளவுக்கு அது பரந்துபட்ட ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்கலாம். ஆரம்ப காலங்கள்ல ஆளுமை என்பதை ஒரு உடல் பருமன் அல்லது உடல் பாங்கு அல்லது உடற்கட்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்லப்பட்டாலும் அது பின்வந்த காலங்கள்ல பல விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு செயற்பாடுதான் ஆளுமை என்று என்ன செய்யப்படுது சொல்லப்படுது. ஓகே, இப்ப இந்த கால பகுதியில் இருக்கிற பிள்ளைகள், பிள்ளை பருவ பிள்ளைகளுக்கு ஆளுமை வளர்ச்சி என்கிற விஷயம் எப்படி இருக்கும் என்று நாங்க பார்த்தால், இந்த பிள்ளைகள் இப்ப நல்லது எது கெட்டது எது என்கிறத சரியாக புரிந்து கொள்ளுகின்ற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இப்ப ஓகே, அதாவது
நல்லது எது கெட்டது எதுங்கிறத அந்த பிள்ளைகள் அறிஞ்சு கொள்ளும். அப்ப அதே ஒரு ஆளுமையினுடைய ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பாக நாங்க பார்க்கலாம். அதே போல இவர்கள் இப்ப தங்களோட நண்பர்களுடைய நல்லெண்ணத்தை பெறுவதற்கான செயற்பாடுகளில் எல்லாம் ஈடுபடுவாங்க. சில நேரம் வீர தீர செயற்கள்ல இவர்கள் ஈடுபடுறத நாங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்படியான தன்மை இவர்கிட்ட இருக்கும். சரி, அது இவர்கிட்ட காணப்படுற இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரம் மொழி ஆற்றலும் இந்த பிள்ளைகள்கிட்ட போதிய அளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறத நாங்க பார்க்கலாம். மொழி ஆற்றல் சரிதானே? அதே நேரம் இந்த ஆடை அணிகலன்கள் அதுகள்ல கொஞ்சம் ஆர்வம் காட்டப்படும். என்றால் ஒரு ஆள் ஆடை அணியிற விஷயம் கூட ஒரு ஆளுமையில முக்கியமாக செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு விடயம். அப்ப அதிலேயும் அவர்கள் என்ன செய்வாங்களாம் சொன்னால் கொஞ்சம் கவனம் செலுத்துறத பார்க்கலாம். அது ஒரு இன்னொரு விஷயம். அதே நேரம் இப்ப எதிர்கால தொழில் வாழ்க்கை சம்பந்தமான சில அந்த விடயங்கள் தொடர்பாகவும் இவர்கள் கவனம் செலுத்துகின்ற தன்மைகள் இந்த பிள்ளைகளிடம் இருக்கும் என்று சொல்லப்படும். அதே நேரம் இந்த வயதில இருந்து பெற்றோர் ஆசிரியர் மூத்தோர் சொல்ற அவர்களுடைய சொற்களுக்கு எதிராக செயற்படுகின்ற சில தன்மைகளை கூட இவர்கள்ட்ட பார்க்கலாம். அதுவா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்கலாம். ஏனென்றால் சில நேரம் இந்த பிள்ளைகள் பிறழ்வு நடத்தைகளுக்கு இந்த உட்படுகின்ற சில தன்மைகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் ஒரு இப்ப அடுத்தடுத்து வருகின்ற டீனேஜ் கட்டத்தினுடைய ஆரம்ப கட்டமாக இருக்கிறதால இப்ப தங்களோட நண்பர்களுடைய அல்லது சகபாடிகளுடைய விருப்பத்தை பெறுவதற்கு ஏற்ற வகையில அப்படியான சில தன்மைகளையும் இவர்கள் கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு வகையான ஆளுமை வளர்ச்சியில முதற்படியில கால் வைத்துக் கொண்டு இந்த ஆளுமையை விருத்தி செய்கின்ற ஒரு காலப்பகுதியாக இந்த காலம் இருக்கிறது நாங்க பார்க்கலாம். அடுத்தது சுய மேலாண்மை வளர்ச்சி, அதாவது செல்ஃப் கன்செப்ட், தன்னை பற்றிய மதிப்பு. இப்ப ஒரு மனிதனை பொறுத்தவரையில தன்னை பற்றிய மதிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அப்படி தன்னை பற்றி ஒரு மதிப்பு இருக்கிற பிள்ளைதான் அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்றது. அதாவது அந்த சுயமான ஒரு உறுதி நிலைப்பாட்டுக்கு அந்த பிள்ளை வரும். அப்ப அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த சுய உறுதியை எல்லாம் அந்த பிள்ளை பெறணுமாம் இருந்தால் அந்த பிள்ளை ஒரு நல்ல பர்சனாலிட்டி உள்ள ஒரு பிள்ளையாக இருக்கும். அப்ப அந்த வகையில இந்த சுய மேலாண்மை வளர்ச்சிங்கிற விஷயத்தை பார்ப்போமான்னு சொன்னால் இங்க ஒரு இணக்கமான நடத்தைகள் இந்த பிள்ளைகிட்ட இருக்கிறத பார்க்கலாம். அதே போல இவர்கள் இப்ப இந்த வயசுல அதிகம் சாப்பிடுற ஒரு தன்மை இருக்கிறதால சில நேரம் இவர்களுடைய இந்த உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படும். அப்படியானவர்கள் சில நேரம் தங்களை ஒரு தாழ்வு மனப்பாங்குக்கு இட்டு செல்லுகின்ற நிலையும் பார்க்கலாம். சரிதானே? ஓகே, அதான் பாங்கு சொல்லுதோ ஒரு
3 நிமிஷம் தாங்க, வாங்க முடியட்டும், தொடரும்.
ஓகே, ரைட். அப்ப நாங்க இந்த இதை பொறுத்தவரையில இவர்களுடைய சுய மேலாண்மை வளர்ச்சி அல்லது செல்ஃப் கன்செப்டுடைய வளர்ச்சியை பொறுத்தவரையில இந்த பல்வேறு விதமான விஷயங்கள் அவர்கள்ல ஏற்படுறத நாங்க பார்க்கலாம். அதாவது அவர்கள் ஒரு நல்ல முறையில ஆடை அணிகிறது, அந்த விஷயங்கள்ல அவர்கள் கொஞ்சம் ஈடுபாடு காட்டுற அந்த விஷயம் இருக்கும். அடுத்தது அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சுயமாக முன்வைக்கின்ற அந்த திறனை பெற்றிருக்கின்றவர்களாக அவர்கள் இருப்பாங்க. அதே நேரம் சில நேரங்கள்ல அவர்களுடைய உடற்பாங்குகள் அந்த அந்த வயதுக்கு பொருத்தமான விதத்துல உடல் வளர்ச்சி அடையாத சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற போது அதால இந்த சுய மேலாண்மை பாதிக்கப்படுற ஒரு நிலைமையும் ஏற்படுவதாக சொல்லப்படுது. அப்ப இப்படியான இது என்னென்றால் இந்த நாங்க சொல்ற இந்த அடலசனுக்கு முந்தி ஒரு பகுதிங்கிறதால அதனுடைய ஆரம்ப கட்ட விஷயங்கள் இந்த காலத்துல இருக்குங்கிற அந்த தன்மையை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது இந்த காலத்தில் இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அடுத்தது நீங்க வாங்குவா. இப்ப இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகள், அதாவது நாங்க சொன்னோம் 6 தொடக்கம் ஒரு 12 வயது வரையான அந்த காலப்பகுதியில் இருக்கிற பிள்ளைகள், அதாவது குறிப்பாக பிரைமரி அதோட அங்களை தாண்டி 6, 6ஆம் ஆண்டு அப்படி அதுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள். இந்த பிள்ளைகளுடைய இந்த வளர்ச்சி விருத்தி இந்த விஷயங்கள்ல இதுல குறிப்பாக இந்த பிள்ளைகள்ல வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கும் சமூக வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கும் இந்த பர்சனாலிட்டி ஆளுமை வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கும் ஆசிரியர்கள் பாடசாலையில எவ்வாறான செயற்பாடுகளை முன்வைக்கலாம் அல்லது எப்படியான செயற்பாடுகளின் ஊடாக இந்த பிள்ளைகளை இந்த மன வளர்ச்சி விருத்தி, சமூக வளர்ச்சி, ஆளுமை வளர்ச்சிகளை ஏற்படுத்தலாம். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மன வளர்ச்சிக்கும் சமூக வளர்ச்சிக்கு ஆளுமை வளர்ச்சிக்கு ஒவ்வொரு விஷயங்களை சொல்லுங்க, என்ன விடயங்களை செய்யலாம். இப்ப பாடசாலையில் என்னத்தை செய்யறாங்க அல்லது மேலதிகமாக என்ன செய்யலாம், என்ன விடயங்களின் ஊடாக இவர்களை நாங்க விருத்தி செய்ய வைக்கலாம், என்ன இப்ப ஒரு டிகிரி ப்ரோக்ராம்ல நீங்க இருக்கீங்க. அப்ப இது என்னென்றால் அந்த கிளிப்புள்ளைக்கு படிப்பிக்கிற மாதிரி சொல்றன்ற ஒரு விஷயம் இல்லை, நீங்களும் நிறைய விஷயங்களை என்ன முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. என்றால் நீங்க ஒரு லெவலுக்கு மேலால போனாக்கள் என்ன சொல்லலாம், புதுசாக வந்து கொஞ்சம் பேர் என்ன புதுசா வந்து என்ன இப்ப சத்தம் இல்லாம வெளில இணைஞ்சிருக்கீங்க. அதாவது நான் எப்படி கேட்கேன், என்ன மனவெளிச்சி வளர்ச்சிய இந்த வயது பிள்ளைகளுக்கிட்ட மேம்படுத்துறதுக்கு, அதாவது நீங்க பிரைமரி பிள்ளைகளே நினைச்சுக்கங்க, ஆசிரியர் எப்படியான செயற்பாடுகளை செய்யலாம் சொல்லுங்க. ஆளுக்கு ஒன்று எமோஷனல் டெவலப்மெண்ட், மனவெளிச்சி வளர்ச்சி என்ன செய்யலாம்? தர்சினி ஏதாவது சொல்லலாமா? மனவெளிச்சி வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு என்ன ஆசிரியர்கள் அந்த பிள்ளைகளோட பரிவோட அந்த இரக்கமா பழகணும் அப்படின்னா புள்ள நம்பணும் ஆசிரியரை. அதாவது அந்த பிள்ளையோட மன வளர்ச்சி அதாவது மனவெளிச்சி விருத்தி அடையும் சொல்றீங்க. ஓ சரி, அடுத்தது விளையாட செய்யலாங்க சார். அடுத்தது வகுப்பறை மேடைகள்ல பிள்ளைகளை வந்து பேசுறதுக்கு கதைக்கிறதுக்கு வைக்கலாம். இப்ப அந்த பிள்ளையோட பர்சனாலிட்டி வளர்ச்சி அடைகிறதுக்கு அதெல்லாம் செய்யலாம். இப்ப ஒரு பிள்ளையோட பேச்சாற்றல் விருத்தி அடைதல் என்பது ஒரு பர்சனாலிட்டியினுடைய வெளிப்பாடு.
அது மனவளர்ச்சி சார்ந்த விஷயங்களுக்கும் அதை என்ன செய்வோம் சொன்னால் ஹெல்ப் பண்ணுவோம். இருந்தாலும் பர்சனாலிட்டிங்கிறதையும் அதே போல இந்த சமூக சார் வளர்ச்சியை பொறுத்தவரையிலையும் அல்லது சமூக இப்ப நீங்க பாத்தீங்களான்னு சொன்னால் சில பெரிய போஸ்டர் இருக்கிற சில ஆக்களை கூட ஒரு ஏதாவது ஒரு இடத்துல பேச சொன்னால் அவர்களுக்கு சரியாக அந்த இடத்துக்கு ஏற்ப பேச முடியாத அந்த நிலைமையில இருக்கிறதையும் சில இடங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு. சென்னரம் கைகால் அந்த என்ன ஒரு சின்ன நடுக்கம் வர மாதிரி அல்லது ஸ்ட்ரைட்டா நின்று பேச இல்லாத மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வரும். ஆகவே அப்படியான சந்தர்ப்பத்தை நாங்க ஏற்படுத்தி கொடுக்கலாம். இப்ப நான் அடிக்கடி பல இடங்கள்ல சொன்ன விஷயம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறையா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்றுக்கு ஒரு தடவை நான் போனேன். அங்க சின்ன போடியம் சிலது இருந்தது. போடியம்னா அந்த ஸ்டேஜ்ல நாங்க 2 பேசுறதுக்கு விருப்பம் தானே சொன்னேன் நான் ஒரு தடவை உங்களுக்கு. ஓம் சார் சொன்னது ஒரு நாள். அப்ப அப்படியான இது மாதிரி நாங்க என்ன செய்யலாம் அமைச்சனா பிள்ளைகளுக்கு அந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அது அப்ப அது ஆளுமை வளர்ச்சிக்கும் அது ஹெல்ப் பண்ணும், சமூக வளர்ச்சிக்கும் அது என்ன செய்யுமா அமைச்சனால் உறுதுணையாக இருக்கும். வேற இப்ப இந்த மனவளர்ச்சியை பொறுத்தவரையில ஹெப்பினஸ் ஆக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப விளையாட்டின் மூலமான கற்பித்தலை இந்த பிள்ளைகளுக்கு மேற்கொள்றது. அப்ப அது அந்த பிள்ளைகளுக்கு ஹெப்பி என்ன செய்யுமானால் கொடுக்கும். அப்ப தங்களை அறியாமலேயே விளையாட்டினூடாக நிறைய கன்செப்டுகளாக என்ன செய்வாங்க, கற்றுக்கொள்வாங்க. அதுக்கான வாய்ப்பாக அது அமையும். நான் ஒரு தடவை உங்களுக்கு இந்த மீன் பிடிச்சு விளையாடுறது அல்லது அந்த என்னது அந்த ஒரு அந்த கோடுக்கு தெத்தி விளையாடுறது அப்படியான விளையாட்டுகள் சம்பந்தமா கதைச்சேன் நான். ஓம் சார் கதைச்சது. அப்ப அப்படி மாதிரியான சில விஷயங்கள். அது மட்டுமல்லாம இன்னும் நிறைய சில கன்செப்டுகள் அந்த விளையாட்டின் ஊடாகவே நாங்க என்ன செய்யலாம், பிள்ளைகளுக்கு கொண்டு போகலாம். சரிதானே? அப்ப அது அப்ப அந்த விளையாட்டுல இப்படி நாங்க சென்னை இப்ப வகுப்பறையில இப்ப ஏதாவது நாங்க இப்ப இப்படி சொல்லுவோமே கேள்வி பதில் கேட்டு ஒரு அறிவு களஞ்சிய மாதிரி நாங்க ஒரு விஷயத்தை செய்யப்போறோம். அப்ப அதுல ஒரு எப்படியோ ஒரு கூட மார்க்ஸ ஒரு டீம் எடுக்கும், இன்னொரு டீம் அதுல தோல்வி அடையும். அப்ப வெற்றிய தோல்விய ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை அது இந்த மன வளர்ச்சியில மிக முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, ஏனைய புறக்கீர்த்தி செயற்பாடுகள், பாடசாலையிலே இணைப்பாடவிலான செயற்பாடுகளின் ஊடாக இந்த பிள்ளைகளை விருத்தியாக்குதல், அதுல அந்த பிள்ளையில சமூக வளர்ச்சியும் மிக முக்கியமானதாக மாறும். இப்ப குழுவாக இப்ப உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம் இந்த கடேட்டுங்கிற ஒரு விஷயம் அல்லது ஸ்கவுட்டுங்கிற ஒரு விஷயம், சரிதானே? அல்லது ஒரு ஃபுட்பால் டீம் அல்லது ஒரு கிரிக்கெட் டீம் அல்லது ஒரு வாலிபால் டீம். அப்ப இவற்றினூடாக இந்த சமூக வளர்ச்சி என்கிற அந்த விஷயம் ஏற்படும், இந்த மன வளர்ச்சி சார்ந்த விஷயங்களும் ஏற்படும். அந்த பிள்ளையோட பர்சனாலிட்டி இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றோட ஒன்று தங்கி வாழுகின்ற ஒரு விஷயமாக இருக்கும். அப்ப அதுகளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிகளை நாங்க என்ன செய்யணும், பாடசாலையில் ஏற்படுத்தி கொடுக்கணும். அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். வேற என்ன விடயங்களை அந்த மன வளர்ச்சியையும் சமூக வளர்ச்சியையும் ஆளும வளர்ச்சியையும் ஏற்படுத்துறதுக்கு இந்த வயசுல செய்யலாம்? ஒரே ஒரு ஆள் தான் கருத்து சொல்லி வழங்கல. ஃபீல்டு விசிட், பாடம் சம்பந்தமான சுற்றுலாக்கள், களப்பயணங்களை அழைத்து செல்ற மாணவர்களை. ஓகே, வெரி குட். அதாவது களப்பயணங்கள் அழைத்து செல்வது நல்ல விஷயம். வேற ஸ்போர்ட் மீட், எக்ஸிபிஷன் மாதிரி அப்படி வைக்கிறது. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த எக்ஸிபிஷன் செய்யறது, அதாவது கண்காட்சி. ஏன்னா அப்ப அதுல அந்த பிள்ளையினுடைய இப்ப ஒரு இடத்த ஒரு பொருளை செய்து வைத்துட்டு அந்த பொருள் தொடர்பான விளக்கத்தை ஒரு பிள்ளை அதே பிள்ளை வழங்குறது. அப்படித்தானே எக்ஸிபிஷன்ல பெரும்பாலும் செய்ய வைக்காங்க.
அப்ப அதுல அந்த புள்ளோட பர்சனாலிட்டி வெளியிடப்படும், பர்சனாலிட்டி வெளிவரும், அதை பர்சனாலிட்டி டெவலப் அடையும். மற்றவர்களுக்கு முன்னால தன்னை கருத்தை முன்வைக்கின்ற அந்த ஆளுமை அந்த பிள்ளைகிட்ட வளர்ச்சி அடையும். அது அப்ப மற்றவர்களோட தொடர்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறதுல சமூகத்தினரும் வளர்ச்சி அடையும். சரிதானே? அது ஒரு நல்ல விஷயம். வேற இப்ப நாங்க பாரிய லெவல் இல்லாட்டியும் வகுப்பறை மட்டத்திலேயும் இவைகளை செயற்படுத்தலாம். இப்ப நாளைக்கு எங்கட ERI பாடத்துல நீங்க ஏதாவது ஒவ்வொரு ஆளும் செய்துட்டு வாங்கோ, ரெண்டு பிள்ளைகளை செய்ய வச்சுக்காந்து அந்த ஒவ்வொரு பொருள் தொடர்பாக நீங்க முன்னுக்கு வந்து உங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறது. இப்ப கூம்புன்னு சொன்னா அது எப்படி இருக்கும், அதுல பண்புகள் இதெல்லாம் கிரேட் 4ல 5 அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல எல்லாம் பாருது. சதுரமுகின்னா சதுரமுகிக்கு எத்தனை முகம் இருக்கும், எத்தனை விளிம்பு என்னென்னலாம் கேள்வி வரும். அப்ப அதோட ஒரு புள்ள செஞ்சுட்டு வந்து அது தொடர்பாக முன்னுக்கு ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்றது, அதை காட்டு. அப்ப செயற்பாட்டு ரீதியான கற்பித்தலை மேற்கொள்ளுகின்ற போதோ இந்த விஷயங்கள் தானாக என்ன செய்யுமாம் சொன்னால் பிள்ளைகளுக்கிட்ட விருத்தி அடைகிறத நாங்க பார்க்கலாம். அப்படியான வேலைகளை செய்யலாம். ஓகே, நல்லா. வேற ஏதாவது கருத்துக்கள்? என்ன சொல்லலாம்? இப்ப பாருங்க, இது ஒரு மிக முக்கியமான ஒரு பருவமாக பார்க்கப்படுகிற ஒரு பருவம், அடலசன் கட்டளமை பருவம். இந்த பருவத்துல இந்த உடல் வளர்ச்சி ஏற்படும், சரிதானே? அதே போல இந்த பருவத்துல பல்வேறு விதமான மாற்றங்கள் ஒரு பிள்ளையில ஏற்படுறத நாங்க பார்க்கலாம். அப்ப அந்த மாற்றங்களை பொறுத்தவரையில மிக முக்கியமான சில உளவியல் ரீதியான மாற்றங்களும் இந்த பிள்ளைகளுக்கிட்ட ஏற்படுறத அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அந்த பிள்ளைகளுக்கிட்ட இந்த உடல் வளர்ச்சி, இப்ப நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப அந்த குறிப்பிட்ட சில பருவங்கள்ல மிக வேகமாக உடல் வளர்ச்சி அடைகிற மாதிரி இந்த கட்டளமை பருவத்திலேயும் கொஞ்சம் உடல் வளர்ச்சி கொஞ்சம் துரிதமாக ஏற்படுறத பார்க்கலாம். இந்த உடல் வளர்ச்சியை பொறுத்த வரையில உடல்ல தோற்றத்தில வளர்ச்சி மாற்றங்கள் ஏற்படுறது, அதே போல முதநிலை பாலின பண்புகள் வெளியாகிறது. அடுத்தது இரண்டாம் நிலை பாலினை பண்புகள் இந்த பிள்ளைகளுக்கிட்ட வளர்ச்சி அடைகிறது. இது மூன்றும் மிக முக்கியமான அம்சங்களாக பார்க்கப்படும். அப்ப இந்த முதநிலை பாலின பண்புகள் என்று சொல்றது என்னன்னு சொல்லுவா? அப்படின்னா சார் பெண்கள் பெண் பிள்ளைகள் பூப்படைகிறது. ஓகே, அப்படி அந்த இப்ப ஒரு அந்த பருவ வயதை அடைதல் என்று நாங்கள் சொல்லுவோம். அதுக்கான சில அம்சங்கள் இந்த முதநிலை பாலினை பண்புகள் என்று சொல்லப்படுது. அதே போல இந்த இரண்டாம் நிலை பாலினை பண்புகள் என்று சொல்றது என்றால் அது உடம்புல பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகின்ற சில விஷயங்கள். இப்ப உதாரணமாக பெண்ணை பொறுத்தவரையில மார்பகங்கள் வளர்ச்சி அடைகிற ஒரு விஷயம், அல்லது என்னது ஒரு ஆணை பொறுத்தவரையில இந்த மீசை முளைக்கிறங்கிறது, சரிதானே? அடுத்தது இந்த குரல் என்ன ஒரு அந்த என்ன கட்டையானதாக மாறது, இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். இது இரண்டாம் நிலை பாலினை பண்புகள். இப்படி ஒரு இந்த அடலசனை பொறுத்தவரையில மிக முக்கியமாக இப்படியான மாற்றங்கள் முக்கியமாக நிகழ்றதை நாங்க பார்க்கலாம். அதுல குறிப்பாக இந்த அடலசன்ல இந்த இப்படியான வளர்ச்சி விருத்திகள் இந்த விஷயங்கள் காரணமாக பிள்ளைகளுக்கிட்ட பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும். அது உளவியல் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும். நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி உடலியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். ஓமோன்களோட தொடர்பாட்டும் சில விஷயங்கள் அந்த பிள்ளைகள்கிட்ட வழிகாட்டப்படும்.
இதே நேரம் இந்த வளர்ச்சிகள் இந்த விருத்திகள் என்பது சரியாக ஏற்படாத சந்தர்ப்பத்துல இந்த பிள்ளைகள் பல அசௌகரியங்களுக்கு உண்டாகிறதையும் பார்க்கலாம். அதாவது இந்த ஓமோன்கள் இப்படியானவற்றினுடைய வளர்ச்சி விருத்தி இந்த விஷயங்களின் ஊடாக இந்த பிள்ளைகள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பாங்க. சரிதானே? அப்ப இந்த அடலசன் அல்லது கட்டளமை பருவத்தினர் என்று நாங்கள் கூட சொல்லலாம், அல்லது குமர பருவத்தினர் என்று இதை சொல்லுவாங்க. இந்த கட்டளமை பருவத்தினர் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் என்று நிறைய பிரச்சனைகளை நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் பட்டியல்படுத்தலாம். சரிதானே? உங்களுக்கோ நான் ஒரு 10 நிமிஷம் தாரேன். இப்ப 8 மணி 8:01 போயிட்டு நீங்க 8:10க்கு நாங்க திரும்ப ஜாயின் ஆவோம். இந்த கட்டளமை பருவத்து பிள்ளைகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் அவர்கள் எதிர்நோக்குவார்கள்ங்கிற பிரச்சனைகளை நீங்க அப்படி ஒரு லிஸ்ட் அவுட் ஒன்று பண்ணுங்க. குறைஞ்சது ஒரு ஆள் ஒரு 5 பிரச்சனையினும் நீங்க பட்டியல் படுத்தி இருக்கணும். அப்ப நீங்க அது ஒவ்வொன்றுக்கும் நீங்க விளக்கம் சொல்லலாம். சரிதானே? இப்ப நான் சொன்னது விளங்கிட்டா? அதாவது கட்டளமை பருவ பிள்ளைகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் ஒரு 5 நீங்க பட்டியல் படுத்துங்க. நாங்க என்ன வரும் அது என்ன இப்ப 8:02 பேருக்கு ஒரு 8 நிமிஷத்துல ஒரு 8:10க்கு நாங்க திரும்ப என்ன சிவமாம்சனால் அது சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணுங்க. சரிதானே? நான் சொன்னது விளங்கிட்டா? சார் ஓகே. ஓகே, அந்த விஷயங்களை நீங்க பட்டியல் படுத்துங்க.
ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்போம். நீங்க இப்ப இந்த கட்டிளமை பருவத்தினர் அடலசன் என்று சொல்றாக்கள் அல்லது நாங்க குமர பருவத்தினர் என்று சொல்றாக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்குவாங்க? என்ன நாங்க சில பிரச்சனைகளை நீங்க பட்டியல் கொண்டு சொன்னோம். அதாவது இந்த கட்டிளமை பருவத்தினர் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள். ஓராளடா டாப்பு கூப்பிடணும்னா எப்படி? அது நான் பேசுறது விளங்குதானே? சார் உடல் எடை அதிகரிக்க முகப்பருக்கள் போன்றது. அதாவது முகப்பருக்கள் இந்த பிள்ளைகளுக்கிட்ட உருவாக்குறதுன்னு சொல்றீங்க. அப்ப அது ஒரு முகம் ஒரு அசிங்கமாக இருக்கிற மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு பிரச்சனையாக வரும் என்று சொல்றேன். ஓகே, வேற என்ன சொல்லலாம்? பாதுகாப்பு விளங்கல. பாதுகாப்பு பாதுகாப்பா? சார் பாதுகாப்பு இன்மை. அதாவது அதை எப்படி சொல்றீங்க? சொல்லுங்க, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றால். பெற்றோர்கள் வந்து தொழிலுக்காக வெளியூர்ல இல்லாட்டி வெளிநாடுகள்ல இருப்பாங்க. அதனால இந்த கட்டிலமை பருவத்துல உள்ளவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்குது. அதாவது சில நேரம் இந்த பாலியல் துஷ்பிரியங்கள் அப்படியான விஷயங்களுக்குள்ள அந்த பிள்ளைகள் உள்ளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க, அப்படியா? சார். அதே இது வந்து இப்ப ஒரு பொதுவான ஒரு விஷயம் இல்லை இது பாதுகாப்புங்கிறது. ஏனென்றால் இப்படி ஒரு சில பிள்ளைகளுக்கு அப்படி நீங்க சொல்ற மாதிரி பிள்ளைகள் இல்லாத, அதாவது பெற்றோர் இல்லாம வேற எங்கேயும் இருக்கிற பிள்ளைகளுக்கு அது வரும். இது கட்டிளமை பருவத்தினருக்கு மட்டும் இல்ல, கட்டிளமை பருவம் அல்லாத இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கூட இப்படியான ஒரு பிரச்சனை சமூகத்தில் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு. ஓகே, வேற என்ன சொல்லலாம்? பாலியல் தொடர்பான நோய்களுக்கு பாதிப்படையும். வந்து உடல் வளர்ச்சி, அந்த உடல் வளர்ச்சியில் ஏற்படுற துரித வளர்ச்சி பிள்ளைகளுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. சில பிள்ளைகள் அதை நினைச்சு பயப்படுவாங்க, வெளியே சொல்லி கேளாம. ஓகே, நல்ல கருத்து. அதாவது அடுத்தது வந்து இப்ப அதுகள் வந்து சரியான வழியாட்டல் இல்லாதால யார்ட்டையும் சொல்லி கேளாம இது என்ன நடக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாம இருக்கும். அடுத்தது வந்து சில பிள்ளைகள்ல வந்து நீங்க பேசுறது கொஞ்சம் தெளிவில்லா மாதிரி இருக்கு ஆஸ்மியா. மத்தாக்களுக்கு தெளிவா வழங்குது ஆஸ்மியா கதைக்கிறது? இல்ல சார், கவரேஜ் ஆஸ்மியாக்கு ஏதோ ஒரு கவரேஜ் ப்ராப்ளமாக இருக்கு. வேற என்ன சொல்லலாம் அந்த பிள்ளைகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள்? கட்டிலமை பருவத்துல சார் வறுமை ஒரு பிரச்சனையா இருக்கு அவங்களுக்கு. குடும்ப கௌரவம், மற்ற மாணவர்களோட சக மாணவர்களோட தங்களோட கம்பேர் பண்ற டைம் வறுமை கஷ்டம்ன்றது அவங்களுக்கு ஒரு வெட்கம் மாதிரி இருக்கும் அந்த வயதுல. அப்ப மற்ற பிள்ளைகள் இப்ப சரியாக ஆடை அணிகின்ற போது அது மாதிரி எங்களால் அணிய இயலாதுங்கிறதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனையா இருக்கும். அதாவது அந்த பிள்ளைகள் சிலவோட அந்த காஸ்மெட்டிக் ஐட்டம், அழகு சாதன பொருட்கள் அப்படி பாவிக்கின்ற போது எங்களால பாவிக்க இயலாது என்று சில பிரச்சனை இருக்கும், அப்படி சொல்றீங்க? ஓம் சார், வறுமை ஒரு கஷ்டம். ஓகே, வேற? பாலியல் தொடர்பான அறிவின்மையால பாலியல் நோய்களுக்கு உள்ளாகுவாங்க. பாலியல் நோய்களுக்கு உள்ளாகுவாங்க, அப்படி சொல்றீங்களா? அது ஏதாவது அது தயாரான ஒரு விஷயமா தான் நாங்க சொல்லணும், அதை பார்க்கணும். ஓகே, வேற? சார் இப்ப பாடசாலைகள்ல வந்து இப்ப பிரைமரியில இருந்து அப்படி இந்த கட்டிலமை பருவத்துக்குள்ள போற நேரம் ஸ்கூல் சிலபஸ்ல அந்த பாடங்கள்லயும் எந்த பாடத்தை தெரிவு செய்யறது, எந்த பாடத்தை தெரிவு செஞ்சா எனக்கு என்ன தொழில் கிடைக்கும், அந்த பாடத்தெரிவுல கஷ்டமா இருக்கும். அப்படின்னா நான் படிக்கிற பாடத்தோட எனக்கு என்ன துறையில போகலாம், அதுக்குள்ள மதிப்பெண்ணு சொல்லி கவனம் செலுத்த இல்லாத நிலைமை ஒன்று வரும்.
அதாவது எதிர்கால தொழில் சம்பந்தமாக ஒரு சரியான தீர்க்கமான முடிவெடுக்கிறதுல இந்த கால பிள்ளைகள் பிரச்சனைகளை எதிர்நோக்குறாங்கன்னு நாங்க சொல்லலாம். அப்படியா? ஓம் சார். ஓகே. ஆமா வேற சார். சொல்லுங்க. அடுத்தது சொல்லுங்க. சார், அடுத்தது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த இல்லாம இருக்கும். ஒரு சின்ன விஷயங்களுக்காகவும் கவலைப்படுறது, ஒரு அடுத்தவங்கள ரோல் மாடலா பின்பற்ற ஆசைப்படுறது, சின்ன சின்ன விஷயங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்களை அடைய ஆசைப்படுறது, இப்படி நான் ஆகணும், இத நான் சாதிக்கணும் அப்படின்னு அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த இல்லாத தன்மை ஒன்று இருக்கும். வேற சொல்லலாம். கற்றலின் போது, அதாவது முக்கியமா சார் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களின் போது இந்த கஷ்டமாயிருக்கும் கற்றுக்கொண்டு பாடசாலைகள் சொல்றதுக்கு. அப்படி ஒரு அசௌகரியமான சில சூழல்கள், அப்படியான ஒரு அசௌகரியமான நிலைமைகள் இருக்கு. ஓகே, அதை சொல்லலாம். ஓகே, ரைட். எதிர்பால் கவர்ச்சி. ரைட். அதான் இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த லவ் அஃபேர்ஸ், காதல் விவகாரம் அல்லது எதிர்பார்ப்பு கவர்ச்சிங்கிறது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், சில நேரம் ஒரு நல்ல ஒரு கெட்டிக்கார பிள்ளை இப்படியான சில விஷயங்கள்ல உந்தப்பட்டு அப்படியோ ஒரு பின்னிலைக்கு போற நிலைமையெல்லாம் காணக்கூடியதாக இருக்கு. இப்ப பயோ படிக்கிற ஒரு பிள்ளை எளிதினா இப்படி மெடிசின் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற மிக கட்டித்தனமான ஒரு பிள்ளை இப்படி ஒரு விவகாரத்துக்குள்ள போய் பரீட்சை எழுதாமலேயே போன வரலாறுகள் எல்லாம் இருக்கு. அப்ப அப்படி இந்த கட்டளமை பருவத்தினர் பல்வேறு வகையில சில பிரச்சனைகளை எதிர்கொள்றத நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்ப நாங்க பார்ப்போம். பொதுவாக இங்க பாருங்க, இந்த கட்டளமை பருவ பிள்ளைகள் நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் என்ன செய்யறாங்களாம் சொன்னால் எதிர்நோக்குறாங்க. நீங்க பல பிரச்சனைகளை சொன்னீங்க, அந்த பிரச்சனைகள்ல பல பிரச்சனைகளை கொண்டு நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் உடல் சார்ந்த பிரச்சனை கூட நாங்க கொண்டு போய் சேர்க்கலாம். இப்ப உதாரணமாக நாங்க சொல்றோம்னால், நீங்க சொன்ன மாதிரி ஒரு அந்த வயசுக்கு ஏற்ப குறிப்பிட்ட சில உடல்ல சில மாற்றங்கள் அல்லது வளர்ச்சிகள் ஏற்பட ஒரு தேவை இருக்கும். இப்ப நாங்க சொல்லுவோமே, சில பிள்ளைகளுக்கு மீசை அரும்பு வார ஒரு காலப்பகுதியாக இருக்கும். சில பிள்ளைகளுக்கு அறவே அந்த மீசை அரும்பு வரலன்னா அது ஒரு மத்த ஆட்களுக்கு அப்படி எனக்கு வரலையே என்று அது ஒரு பிரச்சனை, அது ஒரு நெருடலாக அது மாறும். அது எந்த அளவுக்குன்னா உள ரீதியான பாதிப்புகளை கூட அந்த பிள்ளைக்கு எடுத்துக்கொண்டு சேர்க்கும். அல்லது மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த மீச அரும்பு வருவதற்கு முன்னால் இவருக்கு ஒருவருக்கு மீச அரும்பு வருவதும் ஒரு சிக்கல் தான். அப்ப நேரத்தோட அந்த உடலியல் மாற்றம் ஏற்படுவதும் சிக்கல், தாமதம் அடைந்து இந்த உடலியல் மாற்றம் ஏற்படுவதும் சிக்கல். அப்படி உடல் சார்ந்த பிரச்சனைகள் பலதை சொல்லலாம். இப்ப சில நேரம் பெண் பிள்ளைகளை பொறுத்த வரையில அப்ப அந்த உரிய காலத்தில அந்த பிள்ளை பூப்படைதல்ங்கிற ஒரு விஷயம் அது நடக்கலண்டா அது ஒரு பேசு பொருளாகி அது பெரிய ஒரு மன அழுத்தமாகி அப்படி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியான விஷயம் சரிதான். நீங்க சொன்ன மாதிரி இந்த பருக்கள் சில நேரம் இந்த கட்டளமை பருவத்தில முகத்தில பருக்கள் அதிகம் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி பருக்கள் ஏற்படுமாக இருந்தால் தான் ஒரு அசிங்கமாக இருக்கிறேன் என்கின்ற ஒரு உணர்வு அந்த பிள்ளைக்கு வரும். ஆகவே அந்த விஷயம் என்பது இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சிக்கலாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். சரிதானே? அதே மாதிரி தான் இந்த நாங்க சொல்ற மாதிரி இப்ப முந்தி பருவம் அடைதல் அது ஒரு சிக்கல். இப்ப உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வயசிலான அந்த பருவம் அடைதல் பூப்படைதல்ங்கிற ஒரு விஷயம் இருக்கக்குள்ள
சில நேரம் சில பிள்ளைகள் ஏழியா பருவம் அடைந்துட்டாங்க சொன்னால் அது ஒரு சிக்கல், அது அது ஒரு நெருடலாக இருக்கும். அல்லது இந்த பிந்தி பருவம் அடைதல் என்பதும் சிக்கலான ஒரு விஷயம்தான். அப்பதெல்லாம் உடல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அதே போல இந்த சில நேரம் இடை அதிகரிக்கிற, அதாவது தன் பருமன் வந்து மிக பெருசா மிக கடுமையாக உடல் பருக்கிறது, அது ஒரு சிக்கல். அல்லது உடல் வந்து அந்த வயதுக்கு ஏற்ற வகையில என்ன போதிய அளவு பருமன் இல்லாமல் உடல் மெலிவடைந்திருக்கிறதும் கூட ஒரு பிரச்சனை தான். அடுத்தது தன் உடல் அழகாக ஒரு கட்டுமான உடலாக இருக்கணுங்கிற ஒரு விருப்பம். இப்ப தான் அழகற்ற ஒரு நிலையில இருக்கிறேன் என்று அந்த வயதுக்குள்ள உண்டோ ஆணோ பெண்ணோ கருதுமாமல் இருந்தால் உளவியல் ரீதியான பல்வேறு பிரச்சனைகள் வருவதற்கு அது காரணமாகிறது. அப்படி உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்று நாங்க பலதை சொல்லலாம். அதே போல பாடசாலை சார்ந்த பிரச்சனைகள், சும்மா சொல்லுங்க அப்ப பாடசாலை சார்ந்த பிரச்சனைகள் இந்த பிள்ளைகள் எப்படியான பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க? இப்ப கட்டளமை பருவ பிள்ளைகளுக்கு பாடசாலை சார்ந்த பிரச்சனைகளாக நாங்க என்னென்ன பிரச்சனைகளை சொல்லலாம்? ஏதாவது சொல்லலாமா? பாடசாலை சார்ந்த பிரச்சனைகள் நான் பேசுறது வழங்குதா? கட்டளமை சார்ந்த அல்லது கட்டளமை பருவ பிள்ளைகள் பாடசாலை சார்பாக எப்படியான பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார்கள்? சார் சில பாடசாலைகள்ல அனுபவ கற்றலுக்குரிய வாய்ப்புகள், அந்த பிராக்டிக்கல்களுக்குரிய வாய்ப்புகள் குறைவா இருக்கிறது ஒரு பிரச்சனை. அதுக்கும் கட்டளமை பருவத்துக்கும் மட்டும்தான் பிரச்சனையா அல்லது மற்ற பிள்ளைகளுக்கும் பிரச்சனையா? கிடையாது. ஸ்பெசிபிக்கா நாங்க இந்த இதோட சம்பந்தப்படுத்தி சொல்றால் கட்டளமை பருவத்தினர் பாடசாலையில் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் சொல்லக்குள்ள படிப்புல கவனம் செலுத்த இயலாம போறது. ஓகே, எங்களால இது கற்றல்ல கவனம் செலுத்த முடியாம போற ஒரு விஷயம் சொல்லலாம். பாடசாலைக்கு சமூகம் அளிக்க முடியாம போகும். எதனால போகலான்னு சொல்றேன். இப்ப இதுவே இப்ப சமூகம் அளிக்க இயலான்னு சொன்னா அவர பிள்ளட ஏதாவது ஒரு காரணியாகத்தான் அது இருக்கும். நாங்க சொல்றது என்னன்னா இந்த பாடசாலை சார்ந்த காரணி, இந்த கட்டிலமை பருவத்துல பருவம் அடைகிற டைம்ல அது அந்த பிரச்சனை இருக்கலாம். அது வந்து அந்த பிள்ளை சார்பான காரணி தானே. நாங்க இப்ப இங்க சொல்ற காரணி என்னென்றால் இப்ப பாடசாலை சார்பாக இருக்கின்ற காரணிகள். சார் அப்படின்னால அந்த பிள்ளைகளுக்கு மேல் வகுப்பு மாணவர்களால கீழ் வகுப்பு மாணவிகளுக்கு அதாவது நீங்க சொல்லலாம், அதாவது இப்ப பாலியல் சார்ந்த அல்லது ஏதாவது அப்படியான சில விஷயங்களோட சம்பந்தப்பட்ட, அது ஆசிரியராக இருக்கலாம் அல்லது என்ன இந்த இது நீங்க சொன்ன மாதிரி மேல் வகுப்பு மாணவர்களாக இருக்கலாம், அப்படியான சில பிரச்சனைகள் இருக்கலாம். அப்ப அதை நாங்க சொல்லலாம். வேற இப்ப பாடசாலையில கற்பிக்கின்ற ஆசிரியரோட சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா? என்ன இருக்கும் சார்? என்ன இருக்கும்? இப்ப உதாரணமாக அந்த பிள்ளைகளுடைய நிலைமைகளை சரியாக இன்றைக்கு இருக்கிற
பாடசாலையில கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில ஒத்து போகாம இருக்கிறதுக்கான பிரதானமான காரணிகள்ல ஒன்று சொல்லப்படுது என்றால் இந்த பாரபட்சம் பார்க்க சார். அது அடுத்தது ஜெனரேஷன் கேப்புங்கிற ஒன்று இருக்கு தானேமா. இப்ப நாங்க ஒரு முந்தைய காலத்துல பிறந்தாங்க, இப்ப இந்த பிள்ளைகள் இந்த நவீன காலத்துல பிறந்திருக்கிற பிள்ளைகள். எனவே இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வகையில எங்கட கற்றல் கற்பித்தல்ங்கிற விஷயம் அமையல என்ற ஒரு விஷயம் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. அந்த பிள்ளைகளுடைய உணர்வுகளை நாங்கள் சரியாக மதிக்கிறோமான்ற கேள்வி இருக்கு. எனவே அந்த பிள்ளைகளை சரியாக விளங்கி கொண்டு அந்த பிள்ளைக்கு உதாரணத்துக்கு உடரீதியாக ஒரு நெருடலுக்கு உள்ளாகி இருக்கின்ற அந்த கால பகுதியில நாங்க அந்த பிள்ளைக்கு வெறுமனே நாங்க என்ன செய்யறோமாம் சொன்னால் அந்த பிள்ளையில உணர்வுகளை மதிக்காமல் நாங்க அந்த பிள்ளைக்கு நாங்க ஹெவியான ஒர்க் அதிகளை கொடுக்கமான்னு சொன்னால் அது அவ்வளவு பொருத்தமான ஒரு அப்ரோச்சாக இருக்காது. ஆகவே பிள்ளையை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுதல் என்பது முதலாவது விஷயம். எனவே ஆசிரியர் சைட்டை பொறுத்தவரையில ஆசிரியர் வந்து சரியான விதத்துல அந்த பிள்ளைகளை புரிந்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு செயற்பாடுகளை வழங்காம இருக்கிறது ஒரு மிகப்பெரியதொரு சிக்கல். இப்ப நாங்க எப்படி சொல்லுவோமே, அந்த வயசுல இந்த எதிர்பார்க்கவர்ச்சி அல்லது இந்த லவ் அபியாஸ்ங்கிற அந்த விஷயங்கள் வரும் அந்த பிள்ளை. அப்ப அந்த நேரம் அந்த பிள்ளைகளுடைய விடயத்துல நாங்க எப்படி நடந்து கொள்றோம் என்கிற விஷயம் எல்லாம் பாடசாலை சார்ந்த காரணிகளாக பார்க்கலாம். சரிதானே? நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த வயதுக்கேற்ற விளையாட்டுக்களை அல்லது அந்த வயதுக்கேற்ற செயற்பாடுகளை செய்வதற்கான சில உபகரணங்கள் கூட அங்க இல்லாம இருக்கிறது கூட சிக்கல் தான். அதற்கான வசதி வாய்ப்புகள் இப்ப உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோமே, இப்ப அந்த வயதுக்கேற்ற வகையில அந்த பிள்ளைகள் என்ன தங்கள வெளிப்பாடுகளை முன்வைக்கிறதுக்கு பொருத்தமான அதற்கான ஏற்பாடுகள் இல்லாம இருக்கிறது கூட ஒரு பெரிய சிக்கல் தான். சரிதானே? அப்ப அது பாடசாலையில அதற்கான ஏற்பாடுகள் கட்டாயம் செய்யப்படும். அப்ப அது பாடசாலை சார்ந்த, இப்ப பாடசாலையினுடைய என்வாயன்மெண்ட் இருக்கு தானே, சூழல். அப்ப அந்த சூழல் பிள்ளைகளுக்கு பொருத்தமானதாக இருத்தல் அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, வேற சொல்லலாம். பாடசாலை சார்ந்த காரணிகள் சார். அடுத்தது வந்து அந்த இப்ப ஆண் மிக்ஸ் ஸ்கூல்ல கேர்ள்ஸ் பாய்ஸ் இருக்கக்குள்ள அவங்கள அந்த சில டீச்சர்ஸ் மார்கள் வந்து சகஜமா பழக விடாட்டியும் அது ஒரு பிரச்சனையா மாறலாம் தானே சார்? அது என்னென்றால் இப்படித்தான் ஆண்களை வெறுக்கிறது, ஆண்கள் பெண்களை வெறுக்கிறது, திருமண வாழ்க்கையிலையும் அது செல்வாக்கு செலுத்தலாம் தானே சார்? அது இப்படித்தான். அது என்னண்டா ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கோட நடக்கிற ஒரு விஷயமாக அது இருக்கணும். இப்ப நாங்க நீங்க எப்படியும் நீங்க நடக்கலாம்னு பிள்ளைகளை பாட்டிக்கே விட்டுட்டு என்ன செய்யலாது, இருக்கலாது. அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுலயே நாங்க என்ன சொல்லணும், கவனம் செலுத்தணும். இப்ப சில நேரம் இந்த வயது பிரிவினருக்கு வழங்கப்படுகின்ற தண்டனைகள் அது பொருத்தமானதாக இருக்காங்கிறது இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏனண்டா இந்த பிள்ளைகளுக்கு நாங்க வழங்குற தண்டனைகள் வந்து பொருத்தமானதா?
இப்ப பாடசாலைகள்ல வழங்கப்படுகின்ற தண்டனைகளை பொறுத்த வரையில இப்ப உடலியல் ரீதியான தண்டனைகள் வழங்கலாமா என்றோ மிக பிரதானமான கேள்வி இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த வயது பிள்ளைகளுக்கு உளவியல் ரீதியாக கூட பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில தண்டனைகள் வழங்க அதாவது அவ்வளவு பொருத்தம் இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நான் அறிந்த வகையில் ஒரு பாடசாலையில நான் எழுதின ஒரு புத்தகத்தில கூட இந்த சம்பவத்தை ஆரியவர் என்று போடாம ஒரு நடைபெற்ற ஒரு சம்பவமாக பாடசாலையில இடம்பெறுகின்ற சிறுவர் துஷ்பிரயோகத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் சம்பந்தமாக நான் எழுதின ஒரு கட்டுரையில அதை மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன். என்னென்றால் ஒரு 10ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு பிள்ளை, ஒரு பொடியன், அவர் முடிய என்ன செய்யலையான்னு சொன்னால் ஒரு ஆசிரியர் 2-3 தடவைகள் சொல்லிக்கார், நீங்க முடிய வெட்டிட்டு வாங்க. அவர் என்ன செய்யலையான்னு சொன்னால் முடிய வெட்டிட்டு போகணும். அப்ப அந்த நீ 2-3 தடவை சொல்லி நீ கேட்கல, இங்க வான்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அந்த வகுப்புல எவ்வளவோ பெண் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிற அந்த நேரத்துல அவர் என்ன செய்தாரா அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கத்திரியை கொண்டு வாடாண்டு கொண்டு வந்து அந்த பொடியந்த அந்த முடிய அங்காலஞ்சாலை எல்லாம் அலங்கோலமா வெட்டி விட்டார். அப்ப அந்த பொடியன் அவனோட மனநிலை எப்படி இருக்கும் இந்த கேள்வி எல்லாம் இருக்கு. அப்ப அவன் என்னையும் ஒரு தரம் வந்து சந்திச்சான். சார், இந்த சாருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் எல்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், அது நீ வெட்டாதுக்கு ஏதாவது செஞ்சு பாருமா, நீ அதை பெருசுபடுத்தாம நீ உன்னை கல்வி படிக்கிற விஷயத்துல நீ கொஞ்சம் கவனம் செலுத்துண்டு அவனுக்கு சில சரியிலேயே நாம இப்ப ஒரு டீச்சர்ஸுக்கு எதிராக செயற்படுற பிள்ளைகளை நாங்க உருவாக்கப்படாது. ஆனால் அது மிக பாரிய பிள்ளை. அப்ப அந்த பிள்ளையோட பேக்ரவுண்ட தெரியணும், மிக முக்கியம். என்னண்டா இப்ப அந்த வயசுல அவனுக்கு அப்படி ஒரு தண்டனை கொடுக்கலாமா ஒரு கேள்வி இருக்கு. என்ன நடந்துக்கின்றா அந்த பிள்ளட அந்த தந்தை வந்து ஒரு செய்யாத குத்த செயலுக்காக வந்து ஜெயில இருக்கார். அப்ப அந்த குடும்பத்துல மூத்த பொடியன் அந்த பொடியன் தான். ஆகவே இங்க அவனுக்கு வேற வருவாய் மூலங்கள் எல்லாம் கஷ்டம். எனவே முடிவெட்டுறதுக்கு அவனுக்கிட்ட உண்மையா இல்லைண்டா காசு இல்லை, அதால அவன் வெட்டல. அப்ப அவரு அவனோட நிலைமையை சரியா விசாரிச்சு போட்டு ஒரு சரியான ஒரு ஆசிரியரா இருந்தா அவனை முடிவெட்டுறதுக்கு இவரு ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாட்டியும் பரவாயில்ல, அவனுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு காலப்பகுதிய இங்க இன்னமும் என்ன செஞ்சிருக்கலாமான்னு சொன்னால் கொடுத்திருக்கலாம். ஆனால் அப்படி கொடுக்காம அந்த பொடி என்று அப்படியே முடிய வெட்டி அவனை அவடத்தை அசிங்கப்படுத்தி அலகோலமாக்கி அப்படி ஒரு பிரச்சனை. அப்ப இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப இதெல்லாம் பாடசாலை சார்பான காரணிகள், அத பாடசாலை சார்ந்த அந்த பிள்ளை எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள். அப்ப இதுல எல்லாம் கவனம் செலுத்துவது மிக முக்கியம். இல்ல இப்படியெல்லாம் சிலதுகள் நடக்கலையா பாடசாலைகள்ல சொன்னா நடக்க இல்லையா என்ன? ஓகே, அடுத்தது பிறர் தொடர்பான பிரச்சனைகள் அந்த பிள்ளைகள் எதிர்நோக்குவாங்கன்னு சொல்லப்படுது. என்னது பிறர் தொடர்பான பிரச்சனைகள்? பிறர் தொடர்பான பிரச்சனைகள் என்ன சொல்லலாம்? நான் பேசுறது வழங்குதா? பிறரோட சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளையும் இவர்கள் எதிர்நோக்குகிறார்கள் சொல்லப்படும். சார், சில இந்த ஃபேமஸான ஆட்களை பின்பற்றுறதுக்கு ஆசைப்படுற தன்மை, உதாரணமா நடிகன் நடிகைகளை போல அப்ப அதுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால்
இப்ப மத்தாக்கள் நம்மளை அதிகம் விரும்பணும். இப்ப நான் ஒரு 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 பாப்புலரான ஒருவராக, ஒரு பிரபலியமான ஒருவராக இருக்கணும், அதே போல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் இருக்கணும், இப்படியான சில பிரச்சனைகள் இந்த காலப்பகுதி பிள்ளைகளுக்கு வரும். அப்ப சில நடத்தைகளால சில பிள்ளைகள் என்ன செய்வாங்களாம் சொன்னால் ஒதுக்குவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்கும். இப்ப நாங்க இப்ப இப்ப சில நேரம் சில பிள்ளைகள் அந்த வயசுல இருக்கிற அந்த ஒரு வகையான உளவியல் உடல் அப்படியான மாற்றங்கள்ல ஒரு வகையான வேலைகள் எல்லாம் செய்யும். அப்ப அதுகளால மற்ற பிள்ளைகளுக்கு பிடிக்காம அந்த பிள்ளைய ஒதுக்க தொடங்குவாங்க. எனக்கு அண்மையில கூட ஒரு நர்சரி டிப்ளோமா ஒரு கோர்ஸுக்கு வந்த ஒரு தாய், ஒரு பெண் தன் பிள்ளை சம்பந்தமாக ஒரு விஷயத்த அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம்னு சில ஆலோசனைகளை கேட்டுட்டு போறேன். என்ன ப்ராப்ளம்னால், இப்ப அந்த பிள்ளை கொஞ்ச காலம் வெளிநாட்டிலேயே பிறந்து அங்கேயே கொஞ்ச காலம் படிச்சிருக்கு, அந்த அவங்க ஃபேமிலியோட ஃபாரின்ல இருந்திருக்காங்க. அப்ப இப்ப நாட்டுக்கு வந்துட்டாங்க, ஒரு பாடசாலையில இப்ப சேர்த்திருக்கு. இப்ப என்ன பிரச்சனை என்றால், அந்த பிள்ளட இது பாடசாலையில வகுப்புல மத்த பிள்ளைகள் இந்த பிள்ளைய சேர்த்து கொள்ளுதில்லை, அல்லது இந்த பிள்ளைக்கு ஒரு ஃப்ரெண்டும் இல்லை. இந்த பிள்ளட இந்த சில செட்டாப்புகள் அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்குதில்லை என்னன்னு தெரியாது. அப்ப எல்லா பிள்ளைகளும் அந்த பிள்ளைய ஒதுக்குது. அப்ப அந்த அம்மா பாடசாலைக்கு போய் அந்த பள்ளிக்கூடத்துல என்ன வகுப்பு டீச்சர்ஸ் இந்த சில விஷயங்களை கதைச்சிருக்கா. அப்ப எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு என்ன அந்த முக்கியமான நாள்கள் சிலதுகளை அடையாளப்படுத்தி இந்த பிள்ளை பரிசு ஏதாவது கொண்டு கொடுக்குற மாதிரி செட்டப் எல்லாம் செஞ்சு பார்த்திருக்கா. ஆனால் இருந்தும் இன்னமும் அந்த ஒரு நிலை சரியாக வரல என்று சொல்றான். அதுவும் ஒரு 8ஆம் ஆண்டு அப்படி நம்ம படிக்கிற பிள்ளை. அப்ப இந்த ஏஜுக்குள்ள வார பிள்ளானது. அப்ப இப்படியாக அப்ப மத்தாக்கள் என்ன விரும்பலையே, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே என்கிற இப்படியான சில பிரச்சனைகள் கூட அந்த பிள்ளைகள் ஏனையவர்களோட சம்பந்தப்பட்டு எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளாக இருக்கிறத பார்க்கலாம். இப்ப இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தால் இந்த ப்ராப்ளத்தை நாங்க எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லுவா. இப்ப ஒரு பிள்ளைய ஏனைய பிள்ளைகள் சேர்த்து கொள்ளுதில்லை, அல்லது அந்த பிள்ளைக்கு ஃப்ரெண்ட் இல்லை என்று சொன்னால் அந்த ப்ராப்ளத்தை ஒரு ஆசிரியர் என்ற அடிப்படையில நம்ம கிட்ட ஒரு பேரண்ட்ஸ் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த அந்த சரியான ரெஸ்பான்ஸ் அந்த டீச்சர்ஸ் செய்யறாங்கல்ல என்று ஒரு கருத்தை அந்த 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 தாய் சொன்னான். அப்படி வந்தால் என்ன செய்யலாம் சார்? அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஒதுக்கப்படுற அந்த பிள்ளைகளுக்கு லீடர்ஷிப் கொடுத்தால் ஒரு மெக்கானிசம், அதாவது அந்த பிள்ளையை நாங்க வகுப்புல ஒரு மானிட்டர் ஆக்குறது அல்லது ஏதாவது ஒன்று செஞ்சால் சில விட அப்படி ஒரு மெக்கானிசத்தை சொல்லலாம். வேற குழு செயற்பாடுகள்ல அடுத்த பிள்ளைகளோட ஈடுபட வைக்கிறதால சார் கொஞ்சம் நண்பர்கள் கொஞ்சம் அப்படி ஒன்று இது பண்ணலாம். வேற வேற சொல்லலாம். வேற வேற என்ன செயற்பாடுகளை செய்ய வைக்கலாம், அல்லது வேற என்ன மெக்கானிசங்களை நாங்க பயன்படுத்தலாம்? இப்ப நாங்க இப்ப பொதுவாக என்ன செய்யலாமான்னு சொன்னால், வகுப்புல நாங்க ஒரே வகுப்பை சேர்ந்தவர்கள், எனவே எங்களுக்கு தான் பிரிவினைகள் இருக்கக்கூடாது. நாங்க எல்லாரும் ஒருமித்து ஒன்றாக செயற்படணும். ஒவ்வொருவருக்கும் நாங்க நண்பர்கள்ங்கிறத நாங்க அடிக்கடி எங்களோட பாட வேலையிலையும் தான் சாதாரண டைம்லையும் தான் நாங்க வலியுறுத்துற ஒரு வேலையை செய்யலாம். அதே போல சில விட ரகசியமாக சில பிள்ளைகளை அழைத்து அந்த பிள்ளை பாவம் தானே, அந்த பிள்ளையோட மெல்ல நீங்க என்ன சொல்லணும் கொஞ்சம் நல்லுறவை பாராட்டுறத அல்லது கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற அந்த விஷயங்களை நீங்க செய்யுங்கண்டு சில பெண் பிள்ளைகளை அழைத்து நாங்க என்ன செய்யலாம். அது ஒரு பெண் பிள்ளை, எனவே அப்படி சில விஷயங்களை மெதுவாக நாங்க என்ன செய்யலாம் சொன்னா நகர்த்தலாம். அதே நேரம் குறித்த பிள்ளையில ஏதாவது ப்ராப்ளம் நாங்க காணுவோம் இருந்தால்
எல்லாரும் அந்த பிள்ளையை வெறுக்கிறதுக்கு என்ன அடிப்படையான காரணிங்கிறத நாங்க அறிஞ்சு அந்த காரணியை இல்லாம செய்யறதுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம் ஆலோசனைகளை நாங்க வழங்கலாம். வெறுமனே குரூப் வேலை வழங்குறங்கிற விஷயம் எல்லாம் நல்லதான். ஆனால் சும்மா ஒரு பாடத்துல ஒரு சில குரூப் வேலை கொடுக்கறதால மட்டும் சரியான உறவுகள் வர முடியும் சொல்லலாது. இந்த சோடி முறை கற்பித்தல் என்ற ஒரு கற்பித்தல் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டீங்களா? சோடி முறை கற்பித்தல், சகபாடி கற்பித்தல், சகபாடி என்பதற்கு சோடி முறை கற்பித்தல் என்று கொண்டு அதாவது சகபாடி கற்பித்தல் என்பது எல்லா பிள்ளைகளையும் வச்சு வகுப்புல இருக்கிற ஒரு பிள்ளைய அதே வயசு பிள்ளையால கற்பிக்கிறத நாங்க சகபாடி கற்பித்தல் சொல்லலாம். சோடி முறை கற்பித்தல் என்பது ஒரு பின்தங்கிய ஒரு மாணவனை அல்லது ஒரு மாணவிய ஒரு நல்ல போர்டான ஒரு மாணவன் அல்லது மாணவியோடு இணைத்து ஒரு அவர்களுக்கு இடையில் ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி அந்த பிள்ளையின் கூடாக இந்த பிள்ளை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியை செய்யுது. அப்படியான ஒரு மெக்கானிசத்தை கூட இங்க ஏற்படுத்தலாம். இப்ப உதாரணமாக வாசிப்புல பின்தங்கி இருக்குன்னு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை நல்ல கெட்டிக்கார பிள்ளைன்னு சொல்றான். அப்போ ஒரு வாசிப்புல பின்தங்கி இருக்குன்ற ஒரு பிள்ளைய இந்த பிள்ளை நல்லா வாசிக்கிற ஒரு பிள்ளையாக இருக்குமா இருந்தால் கொஞ்சம் இவருக்கு நீங்க இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் இந்த வாசிப்பை கொஞ்சம் டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இந்த பிள்ளைய அந்த பிள்ளையோட சேர்ந்து அந்த வாசிப்பை நீ டெவலப் பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்க செய்ய வைக்கிறோம். இப்போ உதாரணமாக ஒவ்வொரு நாளைக்கும் பாடசாலையில ஃப்ரீயா இருக்கிற டைம் அல்லது பாடசாலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன வகுப்புக்கு வந்த உடனேயா ஒரு ஒரு 5 வசனங்களை அல்லது ஒரு பந்திய அல்லது சின்ன சின்னதாக அந்த வாசிக்க பழகிக்கு வந்து இந்த பிள்ளைகிட்ட வாய்ச்சி காட்டுறது, அதுல வார பிள்ளைகளை இந்த பிள்ளை திருத்துறது, இந்த பிள்ளை மெதுவாக அப்படியே வாசிப்பு அந்த பிள்ளைகளை டெவலப் பண்ண அப்படியான சில மெக்கானிசங்களை கூட பயன்படுத்து. இது பிள்ளைகிட்ட நல்லுறவை ஏற்படுத்துறதுக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளை கல்வியில மேம்பாடு அடைய செய்யறதுக்கு இப்படியான சில மெக்கானிசங்களை கூட இந்த டெக்னிக்குகளை கூட டீச்சர்ஸ் பயன்படுத்தும் பாடசாலைகள். ஆனால் எந்த அளவு இப்படி ரிஸ்க் எடுத்து எல்லா டீச்சர்ஸும் செய்யறாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இலங்கையில் இருக்கு. ஓகே, அடுத்தது தனது சொந்த பிரச்சனைகள் என்று சில பிரச்சனைகள் அந்த பிள்ளைகளை நோக்குறது என்று சொல்லப்படும். என்ன சொந்த பிரச்சனை? நீங்க சொன்ன மாதிரி இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாம இருக்கிற பிரச்சனை, சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலை அடைகிறது. அடுத்தது தன்மேல் நம்பிக்கை இல்லாதது, நான் செய்வேனா செய்ய மாட்டேனான்ற பிரச்சனை. அதே போல என்ன இப்படியான சில பிரச்சனைகள் சொந்த பிரச்சனைகளாக இந்த பிள்ளைகள் எதிர்நோக்கிறத நாங்க பார்க்கலாம். அதே போல நீங்க சொன்னதுதான் இந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள். இப்ப நான் எந்த பாடத்தை படிச்சா நல்லா, எதிர்காலத்துல நான் என்ன, இதனால் இந்த வயசுல அவங்க ஒரு முடிவுக்கு வர வயசு. இதுக்கான சரியான வழிகாட்டல்கள் எங்களோட பாடசாலைகள் இடம்பெறுகிறா சொல்லுங்க. என்ன குறைவு சார்? உண்மையா இந்த கைடன்ஸ் கவுன்சிலிங் ஒரு யூனிட் இருக்காமா பாடசாலைகள்ல? அதாவது வழிகாட்டல் ஆலோசனை என்று சொல்லி அதுக்கு ஒரு ஆசிரியர் நியமிக்கப்பட்டு அப்படி அதுக்கு ஒரு அலகு அப்படி அல்லது அப்படி எல்லாம் இருக்க பாடசாலைகள்? இல்ல சார். இப்ப 300 பிள்ளைகளுக்கு மேல இருக்கின்ற ஒரு பாடசாலையில எத்தனை 300 பிள்ளைகளுக்கு மேல இருக்கின்ற ஒரு பாடசாலையில முழு நேரம் விடுவிக்கப்பட்டு ஒரு ஆசிரியர் அதற்கென்று தனியான ஒரு அறை அல்லது இடம் ஒதுக்கப்பட்டு கைடன்ஸ் கவுன்சிலிங் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு சொன்னால் முன்னெடுக்கப்பட. இது கல்வி அமைச்சால வந்திருக்கின்ற சுற்று நிறுவனம் சொல்ற ஒரு விஷயம். 300 பிள்ளைகளுக்கு குறைய இருக்குமாக இருந்தால் அங்க சரிதானே ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது 10 பாட வேளைகள் கொடுத்துட்டு மற்றது அவரு அங்க என்ன சொல்லணும்னு சொன்னால் மற்ற டைம் எல்லாம் இந்த கைடன்ஸ் கவுன்சிலிங் பணியில ஈடுபடணும் என்று சொல்லப்படுது.
சரிதானே? அப்படி நீங்க பாடசாலைகளை பார்க்கிறீர்களா? ஆனால் இது மிக முக்கியமான ஒரு பணி. இப்ப அந்த உள ரீதியான பிரச்சனை இருக்கிற பிள்ளைகள், அதாவது வெவ்வேறு ரீதியான மன உளைச்சல் அல்லது பாரிய பிரச்சனைகள் இருக்கும் தானே. குடும்ப ரீதியான பிரச்சனை, நான் சொல்ற மாதிரி கட்டளமை பருவ பிரச்சனை, அப்படி எல்லா வகையான பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்கும் அங்க உள ரீதியான பிரச்சனை மட்டுமல்ல, பாடங்களை தெரிவு செய்யறது, எதிர்கால வாழ்க்கை, அந்த பிள்ளையோட தனிப்பட்ட பிரச்சனை என்று பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுகின்ற ஒரு இடமாக அந்த கவுன்சிலிங் யூனிட் இருக்கும். அப்படி பாடசாலைகள் இருக்கா என்கிறதுதான் மிக பிரதானமான ஒரு கேள்வி. அப்ப அதுக்கான வழிகாட்டல், அதற்கான ஆலோசனைகள், அதற்கான சேவைகள் பாடசாலையில் இடம்பெறும். அப்படிதான் பாரிய அளவையில பாடசாலை முழுவதுமாக நடத்தப்படல் என்றிருந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் தனிப்பட்ட முறையில பிள்ளைகளை கைட் பண்ற ஆட்களாக நாங்க இருக்கோம். அதுதான் இந்த ஆசிரியத்தில மிக முக்கியமான பணிகளாக இருக்கு. சரிதானே? ஓகே. அப்ப இப்படியான பிரச்சனைகளை ஆகவே இங்க நாங்க நீ இந்த விஷயத்த கொஞ்சம் டைம் தான் இருக்கு, முடிச்சிடுவோம். இங்க பாருங்க, ஆசிரியர் இந்த வயது பிள்ளைகளை ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன செயற்பாடுகளை செய்யலாம் தான் இதுல சொல்லப்படுற விஷயம். என்ன செயற்பாடுகளை செய்யலாம் என்றால், ஆசிரியர் முதலாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிள்ளைகளை புரிந்து கொள்ளுதல் என்பது மிக முக்கியம். அந்த வயதில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அந்த வயது பிள்ளைகளுடைய தன்மை எப்படி இருக்கும், அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் என்னங்கிறது ஒரு ஆசிரியர் கட்டாயம் அறிந்திருக்கும். அப்ப அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல அந்த பிள்ளைகளுக்கிட்ட நல்ல மனப்பாங்கை வளர்க்கிறது, எதையும் தைரியமாக எதிர்கொள்ளுகின்ற, எந்த விஷயத்தையும் பாசிட்டிவாக பார்க்கின்ற அந்த நல்ல மனப்பாங்கை ஏற்படுத்துகின்ற அந்த விஷயத்தை ஆசிரியர் செய்யணும். சில நேரம் உள ரீதியாக கூட கடுமையாக பின்னடைந்த மாணவர்கள் சரிதானே உயர்ந்து போன வரலாறுகள் இருக்கு சில ஆசிரியர்களால். எனவே அந்த வேலையை ஆசிரியர் செய்யணும். அடுத்தது ஏற்றுக்கொள்ளுதல். இப்ப அவர்களுடைய பிரச்சனைகளை நாங்க என்ன சொல்லணும் சொன்னால், இப்படித்தான் இருக்கும் ஏற்றுக்கொள்றதோட பிள்ளையை பிள்ளையாக ஏற்றுக்கொள்றோம். அதுக்குள்ளோடு நாங்க அப்படியே விட்டுட்டு நாங்க என்ன செய்யறதில்ல, அவரை என்னையாலும் செய்து விடுறதில்லை. அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நல்வழிப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகளை நாங்க என்ன சொல்லணும் சொன்னால் செய்யணும். அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது எதிலையும் ஒரு மன நிறைவை அந்த பிள்ளைகள் காணுகின்ற அந்த விஷயத்தை நாங்க ஏற்படுத்தும். இப்ப உதாரணமாக சொல்றேன்டால், இப்ப அது ஒரு போட்டி நிகழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது ஒரு முன்வைப்பு செயற்பாடாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுல அந்த பிள்ளை ஒரு திருப்தி காணுகின்ற ஒரு நிலையை நாங்க ஏற்படுத்தோம். இப்ப வெற்றி பெற்றா மட்டும் திருப்தி அடைகிற, தோல்வி அடைந்தா திருப்தி இல்லைங்கிற ஒரு நிலை வரப்படாது. அது இரண்டால் வெற்றியும் தோல்வியும் சகஜம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை பிள்ளைகளுக்கிட்ட நாங்க என்ன சொன்னால ஏற்படுத்தும். இப்ப அந்த போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிற மாதிரி நிறைய ப்ராப்ளங்களுக்கு மருந்தாக இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த மன நிறைவு காண்றங்கிற ஒரு விஷயம். அதை ஏற்படுத்தணும். அதே நேரம் பாருங்க, தலைமைத்துவ பண்புகளை வளர்க்கணும். அப்ப லீடர்ஷிப் குவாலிட்டி வளர்க்கப்படுமாங்க. தலைமைதான் இந்த பருவத்தில் இருக்கிற பிள்ளைதான் அதிக அளவு பாடசாலையில ப்ரிஃபெக்ட்ஸா இருப்பாங்க. அதுல சீனியர் ப்ரிஃபெக்ட்ஸ், ஹெட் ப்ரிஃபெக்ட்ஸ் அப்படி எல்லாம் இருப்பாங்க. அதே போல இப்ப நாங்க வகுப்பறையில மானிட்டர் தெரிவு செய்ய விதம் கூட எங்களோட பாடசாலை அமைப்பில நிறைய இடங்கள்ல பிள்ளையாக இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். உதாரணமாக கிரேட் 1ல தெரிவு செய்யப்பட்ட மானிட்டர் தான் 12ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கிற அல்லது 13ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கிற பாடசாலைகளையும் நாங்க காண்போம்.
அந்த முறைமை சரியா? இல்ல சார், எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கணும். அதுக்கு எப்படி செய்யலாம்? அப்ப சந்தர்ப்பம் கொடுக்குறேன்னா சார், மாதத்துக்கு ஒரு தலைவர்களை போடுறது. அப்படி செய்யலாம். அல்லது ஒரு டேர்முக்கு என்ன செய்யலாம், பிள்ளைகளை மாற்றலாம். அப்ப அது ஒரு பாடசாலையில் ஒரு சிஸ்டம் இருக்கணும். எப்படின்றால் கிரேட் 1லயோ அல்லது நாங்க ஆரம்பத்தில இருந்து பார்ப்போமே, ஒரு வகுப்புல ஒரு டேர்முல மானிட்டரா இருந்தவர் அடுத்த ஆண்டுல அடுத்த டேர்ம்ல இருக்கிறார் என்றால், அப்படி வகுப்புல இருக்கிற பெரும்பாலான பிள்ளைகளுக்கு அந்த பதவியை கொடுத்து அந்த பிள்ளைகள்ல தலைமைத்துவ பண்புகளை வளர்க்கலாமா? அப்ப ஒரு சிஸ்டம் இருக்கணும். இப்ப இதுக்கெல்லாம் கல்வி அமைச்சு சுற்று நிறுவனம் அனுப்பி இப்படித்தான் செய்யுங்க அப்படித்தான் செய்யுங்க இல்ல, பாடசாலையை வழி நடத்துகின்ற அதிபரும் அந்த பாடசாலையினுடைய நிர்வாகமும் அங்கு மிக முக்கியமான இருக்கின்ற பணியாற்றுகின்ற மிக முக்கியமான மனித வளங்களாக இருக்கின்ற ஆசிரியர்களும் இந்த விஷயங்களை என்ன செய்யணும் செய்யும். அதே போல சில பிள்ளைகளுக்கு சில வித்தியாசமான பிரச்சனைகள் அல்லது இதுல ஓவரான சில தன்மைகள் இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப அப்படியான பிள்ளைகளுக்கு தான் இந்த தனிமையில கொண்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு நாங்க என்ன செய்யலாம் சொன்னால், நாங்க கவுன்சிலிங் செய்யறது. அப்ப அதுக்குண்டு பயிற்றப்பட்ட மிக முக்கியமான ஆசிரியர்களை கொண்டு நாங்க அதை செய்ய வைக்கலாம். அல்லது ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு கவுன்சிலராக இருக்க வேண்டும் என்கிறதுதான் உண்மையான ஒரு ஆசிரியர் வகிபாகத்தில மிக முக்கியமான ஒரு பங்கு. அப்ப அதை செய்யணும். அப்ப இவைகளை செய்வதன் ஊடாக இப்ப உதாரணத்துக்கு அந்த பிள்ளைகள் இப்ப நாங்க சொல்லுவோமே, இப்ப லவ் அஃபியார்ஸ்ங்கிறது அந்த பருவத்துல வரும். இப்ப அவனுக்கு சரியாக ஒரு மாணவ மன்றம், ஒரு கலை விழா அப்படியான விஷயங்களை ஏற்படுத்தி ஒரு கவிதையை எழுதி வாசிக்கிறதுக்கான ஒரு இத நாங்க சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்போமா என்றால், இந்த உணர்வை வேறொரு விடயத்தினூடாக வெளிப்படுத்தி அவன் திருப்தி கண்டு கொள்வான். எனவே தேவையற்ற சில விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கான வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும். அப்ப அப்படியான சூழலை எல்லாம் இந்த என்ன வயது பிரிவினருக்கு கட்டாயம் பாடசாலையில ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த ஒரு காலத்துல கடை டிஸ்கவுண்ட் அடுத்தது வேற வேற நிறைய புறக்கீட்டு செயற்பாடுகள் இருந்தது. இன்றைக்கு அப்படி பாடசாலையில் அதெல்லாம் இருக்கா இல்லையா? அதாவது இணைப்பாட விதான செயற்பாடுகள் எந்த அளவு பாடசாலைகளில் இப்ப முக்கியத்துவம் பெற்றிருக்கு சொல்லுங்க, இருக்கா? குறைவு சார். இருந்தாலும் அது மிக குறைவாக இருக்கு. அதுதான் மிக கவலைக்கிடமான ஒரு விடயமாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். ஓகே, எனவே நாங்க சென்ற கிளாஸ்லயும் இந்த கிளாஸ்லயும் என்ன விஷயத்தை நாங்க படிச்சிருக்கோமா, இந்த பிள்ளையினுடைய விருத்தி பரிமாணங்கள் அல்லது இந்த விருத்தி பருவங்கள்ங்கிற விஷயத்துல சரிதானே, குறிப்பாக உடல் வளர்ச்சி என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. அதுங்கிற ஒரு விஷயத்தை நாங்க பார்த்திருக்கோம். அதே போல அறிவாற்றல் வளர்ச்சி என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. அதுல பிள்ளைகளுடைய வளர்ச்சியில கட்டாயம் கவனம் செலுத்தணும். மனவளர்ச்சி சார்ந்த ஒரு பகுதி இருக்கு. எனவே மனவளர்ச்சி வளர்ச்சியில சரியாக கவனம் செலுத்தணும். அதே போல மோரல் அல்லது எத்திக்கல் என்று சொல்ற ஒழுக்க வளர்ச்சி, அது மிக முக்கியமான ஒரு பகுதி. அதுல கவனம் செலுத்தணும். குறிப்பாக பிள்ளைகளுடைய அந்த வளர்ச்சி படிநிலைகள் என்று சொல்லி சொல்றவர் 9 படிநிலைகளை சொல்றார். அந்த படிநிலைகள்ல மிக முக்கியமான சில படிநிலைகளுடைய இயல்புகள், தன்மைகள், வளர்ச்சிகள் எப்படி இருக்குங்கிற விஷயத்தை எல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். அதே நேரம் குறிப்பாக இந்த கட்டிடமை பருவத்தை கொஞ்சம் கூட பார்த்து அதுல வர பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு ஆசிரியர் எவ்வாறான தலையீடுகளை செய்யலாம் விடயத்தை எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஓகே, வேறு ஏதாவது நீங்க கேட்கிறதாக இருந்தால் என்ன? ஒன்றும் இருக்க மாட்டா.
ஓகே, அப்ப இதோட நாங்க இந்த செஷனை முடிச்சு கொள்வோம். இன்னொரு செஷன்ல நாங்க சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ். வணக்கம்.